வாக்குண்டாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நல்ல நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் பருப்பும் பாகும் தெளிதேனும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாயுடன் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமின் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தனங்கன் மாதே வளர்தியோ வான்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்க்கழகள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருக்கருணையினாலே ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரியம்மன் தர்ம மடாலய சமரச சன்மார்க்க சபையினுடைய 66வது ஆண்டு மார்கழி பெருவிழா பாவை விழாவினை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா தலைவர் திரு ஆர் கிருஷ்ணராஜ் அவர்களே, காரியதர்சியாக விளங்கக்கூடிய ஐயா திரு ஏடிபிஜி சண்முகசுந்தரம் ஐயா அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய இலக்கிய மெய்யன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு இந்த விழாவினுடைய காலை மாலை பூஜை மடாலய கட்டளைதாரர்களாக விளங்கக்கூடிய வணக்கத்திற்குரிய காலையிலே பிரசாதம் வழங்கி இந்த கட்டளையை ஏற்றிருக்கக்கூடிய ஜி தியாகராஜன், டி ஓபுலட்சுமி, ஆர் பிரேம்குமார் குடும்பத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, மாலை நிகழ்விற்கு மிகச்சிறப்பாக கட்டளைதாரர்களாக இருந்து பிரசாதத்தை வழங்கியிருக்கக்கூடிய 5 அஜ்னாரு எஸ்வி சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, கடுக்கு எஸ்வி தியாகராஜன் குடும்பத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, அவர்கள் இல்லத்தை சார்ந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வளம் பல பெற்று நலம் பல எய்தி தமிழ் போல நீடு வாழ்க என்று தமிழ்வாயால் வாழ்த்தி, மிகச்சிறப்பாக நேற்றைக்கு பாவை விழாவினுடைய அவதாரிகை பற்றி நாம் பார்த்தோம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த மார்கழி மாதம் தேவர்களுடைய அதிகாலை பொழுது, பிரம்ம முகூர்த்த பொழுது. அந்த பொழுதிலே அவர்களே துயில் நீங்கி இருள் நீங்கி இறைவனை வழிபடுகின்ற ஒரு பொழுதாக இருக்கிற போது, அந்த பொழுதிலே நாமும் வழிபடுகிற போது எல்லாம் கிடைக்கின்ற ஒரு உயர்ந்த மாதம். பார்க்கடலை கடைந்த போது, ஆழகால விஷம் வந்த போது அதை எடுத்து சிவபெருமான் அருந்தி கண்டத்திலே நிறுத்தி நீலகண்டனாக மாறி அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் காப்பாற்றிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதே போல இந்திரன் மழை பெய்விக்க கோபியர்கள் எல்லாம்
கோகுலத்தில் இருக்கிறவர்களாம் நடுங்கி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற போது பரமாத்மாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சுண்டு விரலினாலே கோவர்தனகிரியை தாங்கி பிடித்து அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் காத்த மாதம் இந்த மார்கழி மாதம். அப்படியானால் இந்த மாதத்தினுடைய சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் என்று நேற்று பார்த்தோம். இன்னும் சொல்ல போனால் சாத்விகம் என்று சொல்லக்கூடிய, ராட்சசம் என்று சொல்லக்கூடிய, தாமசம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களிலே உயர்ந்த குணமாக இறைவனுக்கே உரிய குணமாக போற்றப்படுகின்ற அந்த சாத்விக குணம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். வீட்டிலே இருக்கக்கூடிய நீங்கள் இத்துணை மாதங்கள் வேண்டிய வேண்டுதல்களை கேட்காத இறைவன் இந்த மாதத்திலே இன்னும் அதிகமாக கேட்பார், உடனடியாக அது நிறைவேறும் என்பதையெல்லாம் நேற்றைக்கு பல ஆராய்ச்சிகளுக்கு இடையிலே சூரியன் முதலாவது கிரகமாக இருக்கக்கூடிய மேசராசியிலிருந்து 9வது கிரகமாக இருக்கக்கூடிய தனுசுக்கு 9வது இடத்திலே இருக்கக்கூடிய தனுசுக்கு பெயர்ச்சி ஆகின்ற ஒரு மாதம் இந்த மாதம். அதனால் இதற்கு தனுர் மாதம் என்று பெயர். எனவே இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற தான தர்மங்கள், கேட்கின்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் இதெல்லாம் ஆன்மாவை ஈடேற்றுகின்ற ஒரு உயர்ந்த செயலாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் இந்த 30 நாட்களையும் நம்முடைய ராமலிங்க மடாலயத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமக்கள் செயற்கரும் செயலை, மாலையில் மட்டும் சொற்பொழிவில்லை, காலையிலும் சொற்பொழிவு. நான் அதைத்தான் சொன்னேன், உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு செயலை இந்த ராமலிங்க சௌடேஸ்வரர், இந்த ராமலிங்க மடாலய பெருமக்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக, இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு இதை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பெருமக்களை வணங்கி இன்றைக்கு பெரிய புராண அறிமுகம். அந்த நூலுக்கு பெரிய புராணம் என்றே பெயர் இல்லை. பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் எழுதியவர் சேக்கிலார். அவர் அந்த நூலுக்கு இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பதுதான். நாம் தான் அதனை பெரிய புராணம் என்று சொல்கிறோம். திருத்தொண்டர் புராணம், அதனுடைய அறிமுகம். யார் இந்த தொண்டர்கள் என்றால் யார்? நமக்கு அது தெரியணுமா இல்லைங்களா? தொண்டர்கள்னா யார்? ஒரு முறை அவ்வை பெருமாட்டியும் முருகப்பெருமானும் சந்தித்துக் கொள்கிறார்கள். யார்? அவ்வை பெருமாட்டியும் முருகப்பெருமானும் சந்தித்துக் கொள்கிறார். இந்த ஔவையார் ஞான கிழவி, முருகப்பெருமான் ஞான குழவி. குழவி என்றால் குழந்தை என்று பொருள். ஞான கிழவியும் ஞான குழவியும் சந்தித்துக் கொள்கிறார். இந்த முருகப்பெருமான் ஔவையை பார்த்து கேட்டார், ஔவையே, இந்த உலகத்தில் பெரியது எது என்று கேட்டார். இந்த உலகத்தில் எதுப்பா பெரியதா? இந்த உலகம்தான்ப்பா பெரியது என்று சொன்னால் ஔவை. அப்படியானால் இந்த உலகம்தான் பெரியதா ஔவையே? இல்லை இல்லை, இந்த உலகத்தை படைத்தவன் பிரம்மன், அதனால் பிரம்மன் தான் பெரியவன். ஓ, உலகத்தை விட பிரம்மன் படைத்தவன் என்பதனால் அவன்தான் பெரியவனா? இல்லை இல்லை, இந்த பிரம்மன் கூட திருமாலுடைய தொப்புள் கொடியிலிருந்து வந்தவன், அதனால் திருமால் தான் பெரியவர். ஆஹா, ஈரடியால் உலகளந்த பெருமாள் அல்லவா, அதனால் பெருமாள் தான் பெரியவரா ஔவையே என்று முருகப்பெருமான் கேட்கிறார். ஔவை சொன்னால், இல்லை இல்லை, அந்த பெருமாள் கூட பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அப்படியா? அப்படியானால் கடல் தான் பெரிதா ஔவையே? ஆம், அப்படித்தான் நினைக்கிறேன். ஔவை சொன்னால், இல்லை இல்லை, கடல் கூட பெரிதல்ல. ஏன் ஔவையே? அந்த கடலை கூட குறுமுனியாகிய அகத்தியன் குடித்து விட்டான். அப்படியானால் அகத்தியன் தான் பெரியவனா ஔவையே? ஔவை சொன்னால், இல்லையப்பா, அந்த அந்த அகத்தியன் கூட கலசத்தில் பிறந்தவன், ஒரு கலசத்தில் தோன்றியவன் தான் அகத்தியன். அப்படியானால் கலசம்தான் பெரிதா? இல்லை, கலசம் கூட இந்த புவியில் சிறு மண் தொகுதி. அப்படியானால் இந்த புவிதான் பெரிதா? முருகப்பெருமான் கேட்கிறார். ஔவை சொன்னால், இல்லை இல்லை, இந்த புவி கூட பெரிதில்லை. ஏனென்றால் இந்த புவி கூட ஆதிசேஷன் என்கின்ற பாம்பினுடைய ஒரு தலை பாரம்.
ஆதிசேஷன் என்கின்ற பாம்பினுடைய ஒரு தலை பாரம், அந்த அரவத்தின் ஒரு தலை பாரம். அப்படியானால் அந்த அரவம்தான் பெரிதா? ஆதிசேஷன் என்கின்ற அரவம்தான் பெரிதா? அவ்வை சொன்னால் இல்லை இல்லை, அந்த ஆதிசேஷனை கூட உமையம்மை ஒரு விரல் மோதிரமாக அணிந்திருக்கிறாள். ஆஹா, அப்படியானால் உமையம்மைதான் பெரியவளா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று சொல்லப்படுகின்ற அகிலமெல்லாம் காக்கக்கூடிய ஆதிபரா சக்தியாக இருக்கக்கூடிய உமையம்மைதான் பெரியவளா அவ்வையே என்று முருகப்பெருமான் கேட்டார். அவ்வை சொன்னால் இல்லையப்பா, அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய உமையம்மையை கூட எம்பெருமான் ஒரு பாகத்துள் ஒடுக்கமாக்கி வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பெரியவரா அவ்வையே? முருகப்பெருமான் இந்த இடத்துல நிறுத்துறார். அப்படியானால் சிவபெருமான் தான் பெரியவரா அவ்வையே? அவ்வை முருகப்பெருமான் கேட்கிற கேள்விகளுக்கு அவ்வையே பெரிது பெரிது, எது பெரிது? புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமால் உந்தியில் உதித்தோன், திருமாலோ பார்க்கடல் துயின்றோன், பார்க்கடலோ குருமுனி அகத்தியன் வாய்க்குள்ளடக்கம், குருமையோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ இந்த புவியில் சிறுமன் தொகுதி, புவியோ அரவின் ஒரு தலை பாரம், அரவமோ உமையின் ஒரு விரல் மோதிரம், உமையம்மையோ எம்பெருமானின் ஒரு பாகத்துள் ஒடுக்கம். அப்படியானால் எம்பெருமான் தான் பெரியவனா அவ்வையே என்று முருகப்பெருமான் கேட்கிறார். அவ்வை பெருமாட்டி சொன்னால் இல்லை இல்லை, எம்பெருமானும் பெரியவர் இல்லை. ஏனென்றால் அந்த எம்பெருமானும் தொண்டருள் அடக்கம். அதனால் பெரிது பெரிது, அரிது அரிது, தொண்டர்தம் பெருமை செப்பவும் அரிதே என்று முடித்தாள் அவை.